லாஸ்டா எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 30 டேஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, மைண்ட் வந்து என்ன ஆகும்னா, என்ன பண்றது? இப்ப படிக்கிறதுக்கு புதுசா வேற கொஞ்சம் வச்சிருக்கேன். நான் அதை படிக்கட்டுமா? இல்ல ஆல்ரெடி படிச்சது மறந்து போயிருக்கு. நான் அதை படிக்கட்டுமான்னு ஒரு ஆசிலேஷன்லயே இருக்கும். அந்த ஆசிலேஷன்லயே டைமும் ஒரு பக்கம் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். லாஸ்ட்ல ஒரு சாட்டிஸ்பாக்சனே இருக்காது. நம்ம முடிச்சுட்டு போயிருக்கோம் அப்படிங்கிற ஒரு சின்ன சாட்டிஸ்பாக்சனே இருக்காது. ஸோ அப்போ ஒரு சாட்டிஸ்பாக்சனும் நமக்கு அந்த சைட்ல கிடைக்க மாட்டேங்குது. இன்னொரு பக்கம் நம்ம பண்ணி வச்ச மொத்த ஒர்க்கும் இருக்குல்ல, அது எல்லாமே ஏதோ லைக் என்ன அங்கங்க சதுரி சதுரி இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்ப அடுக்கி வைக்க போறோம். இந்த 30 டேஸ் சேலஞ்ச்ல இந்த மார்னிங் வந்து உங்களை மீட் பண்றதுக்கான ரீசனே என்னன்னா, இத ஏதோ ஒரு கைட்லைனை பிடிச்சிட்டு அப்படியே போனோம்னா கொஞ்சம் அது ஈஸியா இருக்கும் நம்ம தனியா பண்றதோட. ஸோ அதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் தான் இது. அப்ப என்னன்னா இந்த 30 டேஸ் வந்து எவ்வளவு குரூசியல் அப்படின்னா, நீங்க இது வரைக்கும் ஒரு விஷயம் ஓடி இருப்பீங்கல்ல, இவ்வளவு தூரம் ஓடி வந்திருப்பீங்கல்ல, இந்த ஒரு மேரத்தானோட அந்த ஃபைனல் மொமெண்ட்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபைனலா கிரவுண்டுக்குள்ளார வந்து சுத்துவாங்க மேரத்தான்ல லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா, அப்படியாப்பட்ட ஒரு ரவுண்ட். நீங்க இது வரைக்கும் பண்ண ஒர்க், இது வரைக்கும் படிச்ச கண்டென்ட், இது வரைக்கும் எழுதின டெஸ்ட், இது வரைக்கும் பார்த்த புது புது கான்செப்ட், ஃபார்முலா, டேட்டா, வேல்யூ, ப்ராப்ளம்ஸ் என்ன வேணா எடுத்துக்கோங்களேன். அது எல்லாத்தையும் ஏதோ ஒரு விதத்துல திருப்பி இந்த 1 மந்த்ல நீங்க டச் பண்ணலைன்னா நீங்க அப்ப பண்ண ஒர்க் வேஸ்ட்.